Hi friends, welcome to our channel Manju Cooking Style. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது வெஜ் சில்லி சிக்கன். ஸோ நம்ம வந்து சில்லி சிக்கன் எல்லாருமே சாப்பிட்டு இருப்போம். அண்ட் வெஜிடேரியனில் சில்லி சிக்கன் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அண்ட் வெஜிடேரியனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், இதை செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு பச்சை பயிறு எடுத்துக்கிட்டேன். பச்சை பயிரை ஒரு 4 hours ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்ச பச்சை பயிறு கூட உப்பு, 3 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் குறைன்னு கூட எடுத்துக்கலாம், ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் திக்காகிறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சுமே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு ஆனியன், 1 கேப்சிகம் அண்டு கூடவே க்ரீன் சில்லி, அதாவது பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம திறந்து பார்க்கலாம், இது நல்லா குக்காக இருக்குது. ஸோ இப்போ இதை மேரினேட் பண்ண நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். இது கூடவே கொஞ்சம் ஜீரக பவுடரும் சேர்த்துக்கிட்டேன். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், நமக்கு வந்து அந்த கலருக்காக நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சூடு ஆறின உடனே இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணால் ஈஸியாக வந்துடும். ஸோ நம்ம வந்து நமக்கு கேட்ட மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம கட் பண்ண பாசிப்பயிறு துண்டுகளை இந்த மாதிரி மேரினேட் பண்ண மசாலாவோடு சேர்த்து 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். நமக்கு உள்ளே ஆல்ரெடி வெந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து மேலே மசாலா மட்டும் கலர் மாறினா போதும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் இருந்தாலே போதும். இப்போ ஒரு பேன் வச்சு ஆயில் விட்டுக்கிட்டேன். ஸோ பூண்டு, இஞ்சி, இது ரெண்டுமே வதங்கி ஒரு நல்ல அரோமா வரும். அந்த ஸ்டேஜில் கட் பண்ண பச்சை மிளகாய், ஃப்ளேவருக்காக 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூடவே கட் பண்ண ஆனியன். ஸோ சில்லி சிக்கன் பொறுத்த வரைக்கும் ஆனியன், கேப்சிகம்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த கேப்சிகம் நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ண சில்லிஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் ஆயிலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து சுகர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நமக்கு வந்து இனிப்பு டேஸ்ட் இருக்கும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட, அதுக்காக தான். இப்போ கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டரை ஊற்றிக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் ஃபுட் கலர். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன், அதாவது மிளகுத்தூள். அவ்வளவுதான், சூப்பரான சில்லி சிக்கன் ரெடி. இப்போ நமக்கு இந்த ஸ்டேஜில் கூட குறைய நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு அப்படியே சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மேலே நான் ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து க்ரீன் ஆனியன் கூட பயன்படுத்தலாம், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.